உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ரெண்டு குழந்தைங்க தான். நீரஜ், அதுக்கப்புறமா தீபிகா. என்னோட பிஸ்னஸை எனக்கு அப்புறமா ரன் பண்ண போகிறது என்னோட 2 குழந்தைங்கள்ல ஒரு ஆள் தான். அது யாருன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அஜய் மல்கோத்ரா சொன்ன செய்தியை கேட்டு நீரஜும் தாராவும் பிரகாசமாக சிரித்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார் அஜய் மல்ஹோத்ரா. என்னோட பொண்ணு தீபிகா தான் எனக்கு அப்புறமா என்னோட பிஸ்னஸை கவனிக்க போறா. அவ யூகேல போய் பிபிஏ படிச்சிருக்கா. நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ண யுஎஸ் போறா. அஜய் மல்கோத்ராவின் அந்த பேச்சை கேட்டு அங்கு நின்று கொண்டிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் ஆடி போயிருந்தார்கள். ஏனென்றால் அனைவருமே அஜய் அவருக்கு பிறகு அவருடைய மகன் நீரஜை தான் அந்த இடத்திற்கு கொண்டு வருவார் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய முடிவோ வேறுவிதமாக இருந்தது. நீரஜின் முகத்தில் அப்படி ஒரு கோபம் வெளிப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் பொது வழியில் வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று நின்றான். அவனின் கையை இறுக்கமாக பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள் தாரா. இருந்தாலும் நீரஜால் அவனுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. பற்களை கடித்தபடி கோபமாக அந்த இடத்தை விட்டு அவனுடைய அறைக்கு சென்றான். தாராவும் அவனுக்கு பின்பாக ஓடி வந்து ரூமிற்குள் போனாள். அதே நேரத்தில் தீபிகாவும் இங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் அதிர்ச்சியாக அவளுடைய அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ரூமிற்கு கோபமாக சென்ற நீரஜோ கட்டிலில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் போய் சமாதானம் சொல்வது போல தாரா அமர்ந்திருந்தாள். தாரா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. சீக்கிரமா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறோம். நீரஜ், வீட்டை விட்டு கிளம்பி எங்க போக போறோம்? ஏன், உன்னோட வீட்டுக்கு போலாமே. உன்னோட வீட்டுக்கு நம்ம போனா அங்க யாராச்சும் நம்மள வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஐயோ, வர வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம இப்படி சொத்து எதுவுமே இல்லாம போனா அங்க நமக்கு மரியாதை கிடைக்காது. அவசரத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே தப்பாதான் இருக்கும் நீரஜ். பிளீஸ் நீரஜ், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா முடிவெடுங்க. இவ்வாறாக இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீரஜின் அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. தாரா மெதுவாக வந்து அந்த கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்தது தீபிகா தான். உள்ளே இருக்கும் நீரஜை அமைதியாக பார்த்தாள். அண்ணா, அப்பா இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு இந்த பிசினஸ் மேலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல. சுட்டு போட்டா கூட எனக்கு பிசினஸ் வராது. அப்பா சொன்னாரு அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் யூகேவுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேலும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் யுஎஸ்க்கும் போக போறேன். சோ நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் அப்பா கிட்ட இத பத்தி தெளிவா பேசிடுறேன். என்ன, அப்பா கிட்ட பேசி நீ எனக்கு இதை வாங்கி தர போறியா? எனக்கே பிச்சை போடுற நினைப்பா உனக்கு? நான் அப்படி சொல்லலனா, எனக்கு இந்த பிசினஸ் மேல விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். ஓஹோ, அப்படியா மேடம்? உனக்கு விருப்பம் இல்லாததுனால தான் நீ எனக்கு அந்த சான்ஸ் தரியா? ஒருவேளை உனக்கு இதுல விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த 40% ஷேரையும் நீயே எடுத்துட்டு போயிருப்ப, அப்படிதானே? அண்ணா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோனா. நீ என்னோட அண்ணா, நான் எப்படி உனக்கு ஒரு துரோகம் பண்ணுவேன்? இப்படி பேசி பேசி தான் ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு நாம போட்டீங்க. நான் அப்பவே தனியா ஏதாவது பிசினஸ் பண்ணி பழச்சிருக்க பாத்துருக்கணும். என்னுடைய நேரம் எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது லாஸ்ட்ல தான் போய் முடியுது. இவ்வாறாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அறைக்கு வெளியே வந்தார் அஜய் மல்ஹோத்ரா. என்ன நீரஜ், ரொம்ப கோவத்துல இருக்க போல? அப்பாவின் குரலை கேட்டதும் அவ்வளவு நேரம் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த நீரஜோ எதுவும் பேசாமல் அமைதியானான். நீரஜ், எனக்கு தெரியும் என்னோட குழந்தைங்கள யாருடைய கேரக்டர் எப்படி, யாரால் என்னுடைய இந்த சாம்ராஜ்யத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. நீரஜ், ஆல்ரெடி நீ பல தடவை ஏதேதோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன்னோட ஷேரில் பாதிக்கு மேலே காலி பண்ணிட்ட. நான் உங்கள் 2 பேருக்குமே சரியாக தான் பிரித்து வச்சுருந்தேன். அதில் 40% உனக்கு, 40% தீபிகாக்கு. உன்னோட ஷேரில் நீ ஆல்ரெடி 20%க்கு மேலே காலி பண்ணிட்ட. அதாவது பாதிக்கு மேலே நீ காலி பண்ணிட்ட. இனிமே உனக்கு இருக்குது அவ்வளவுதான். தீபிகாவுக்கு போக வேண்டியது தான் போயிருக்கே தவிர அளவுக்கு அதிகமாக நான் அவளுக்கு எதுவும் கொடுக்கல. அதே நேரத்தில் உனக்கு எதுவும் தராமலும் இல்லை. ஒரு அப்பாவா எந்த முடிவை கரெக்டாக எடுக்கணுமோ அதான் நான் எடுத்திருக்கேன். என்னப்பா சொல்கிறீங்க? அவள் என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போகிறவ தானே. அவளுக்கு எதுக்கு இவ்வளோ ஷேர் கொடுத்தீங்க? என்னது, கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போகிறவளா? அப்படியே போனாலும் அவள் என்னோட பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்கள் 2 பேரும் என்னோட பசங்க. உங்கள் 2 பேருக்கும் சரிபாதி எதுவாக இருந்தாலும் வந்து சேரும். அதை மறந்துடாத நீரஜ். அப்பா, எனக்கு இந்த பிசினஸ்ல விருப்பமே இல்லன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இருந்தாலும் எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கப்பா? அண்ணனுக்கு தான் இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னால உங்களுடைய பிசினஸ ரன் பண்ண முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எந்த ஷேர்ஸும் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில என்ன கொண்டு வராதீங்க. தீபிகா, நான் உன் அண்ணனுக்கு சொன்னதுதான் உனக்குமே. நான் இந்த முடிவை பல தடவை யோசிச்சு தான் எடுத்திருக்கேன். எனக்கு அப்புறமா என்னோட இடத்துக்கு வரப்போறது நீ தான். இதுக்கு மேல என்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் கோபமாக முறைத்து பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய அண்ணன் நீரஜையும் அமைதியாக பார்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் தீபிகா. தீபிகாவின் வீட்டில் இப்படி சொத்து தகராறுகள் நடந்து கொண்டிருக்க
அதே நேரத்தில் தனது வீட்டின் மொட்டை மாடியில் தன்னுடைய அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு வானத்திலிருந்த நிலவை பார்த்து கொண்டிருந்தான் கதிர். கதிர், என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சும்மாதான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தங்கச்சி வேற டாக்டருக்கு படிக்கிறா. நல்லா படிக்கிற புள்ள. அவளை நல்லபடியா படிக்க வைக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய காசு தேவைப்படும்லம்மா. அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னோட செல்ல கதிர் குட்டிடா. நீ எதை பத்தியும் கவலைப்படாதப்பா. நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாது. அம்மா, என்னம்மா அண்ணனை மட்டும் கதிர் குட்டின்னு கொஞ்சுற? என்னையும் ஏதாச்சும் செல்ல பேர் வச்சு கூப்பிடுமா. இவ்வாறு கதிரின் தங்கை ஆர்த்தி கேட்டாள். ஏய் பைத்தியம், உன்னை அந்த ஜிஹெச் குப்பை தொட்டியில இருந்து தானே தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி செல்ல பேர் வைப்பாங்க? அம்மா, இங்க பாருங்கம்மா, இவன் என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன ஜிஹெச் குப்பை தொட்டியில இருந்து தான் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்லடா செல்லம், நான் அவனை தான் தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். அவன் சும்மா சொல்றான். நீயும் என் செல்ல குட்டி தான். டே அண்ணா, பாத்தியா? உன்னதான் தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்களாம். பேசாம போயிரு. இவ்வாறு அண்ணன் தங்கை இருவரும் மாறி மாறி வம்பு பண்ணி கொண்டிருந்தார்கள். இங்கு பாசத்திற்காக சண்டை நடந்து கொண்டிருக்க, அங்கோ பணத்திற்காக சண்டை நடந்து கொண்டிருந்தது. இவர்கள் 2 பேருக்கும் எப்படி ஒத்து வரும்? கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.